ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் 1.5 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தோமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதேதான், லீக் ஆன அதே ட்ரெய்லர் தான் மக்களே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அஃபிஷியலா. ஆனா அதிசயத்தை பாருங்களேன், ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ட்ரெய்லர் 1.5 வாரத்துக்கு முன்னாடி லீக் ஆன ஒரு ட்ரெய்லர் இப்போ மார்வல் மாமா ரிலீஸ் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட நைட் 1 மணிக்கு அப்போ உட்காந்து பொலப்பு கேட்டு மில்லியன் கணக்கான பேர் பார்த்திருக்காங்க மக்களே, இன்க்ளூடிங் மீ. அதான் கண்ணு ஸ்பைடர்மேன். ஆனா லீக் ஆன ட்ரெய்லருக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு மக்களே. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீக் ஆன ட்ரெய்லர்ல ஸ்பைடர்மேன் தி ஹேண்ட், அதாவது நம்ம ஜாக்கி சான் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணார்ல அந்த டீம், அந்த தி ஹேண்ட் கூட சண்டை போடுவாரு. அப்போ இட்ஸ் சோ கூல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அபிஷியல் ட்ரெய்லர்ல ஸ்பைடர்மேன் ஸ்கார்பியன் கிட்ட சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன் வருது. அவரோட பவர் பல மடங்கு அதிகமாகி கட்டுப்பாட்டை இழந்து ஸ்கார்பியனை போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்றாங்க. வித்தியாசம் காட்டுறாராமா. ட்ரெய்லர்ல அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் நெட்டை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி நெட் அப்புறம் எம்ஜே அவங்க போடுற போஸ்டை எல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அப்படிதான் நெட் வீடியோ லைவ் வருவாரு. அது பீட்டர் பார்த்துட்டு இருப்பாரு. எம்ஜே வந்து கேட்பாங்க, இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கு நெட் சமோன் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எம்ஜே பாய் சமோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பீட்டர் உட்காந்து அதை லைவ்ல பார்த்துட்டு இருப்பாரு பாருங்க. அந்த மொமெண்ட் நெஞ்ச கசக்கி கொடையிற மொமெண்டா இருக்கும் மக்களே. அதாவது எம்ஜே பீட்டரை யாரோ மாதிரி பாக்குறா அப்படிங்கறத கன்வே பண்ணிருப்பாங்க. அடுத்த ஷாட்ல ஸ்பைடர் வெப் ஷூட்டரை போடுறாரு. ஆனா அந்த வெப் ஷூட்டரை உடைச்சிக்கிட்டு அவர் கையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெப் வர ஆரம்பிக்குது. நேச்சுரலா வெப் ஷூட்டர் இல்லாமயே வெப் வெளியே வருது. அதாவது நம்ம டோபி ஸ்பைடர்மேன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ண அடுத்த ஷாட்ல ஹல்க் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பவர் வரும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க, இதுல இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹல்க் சொல்லுவாரு, எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ அப்படின்னு. செம டைலாக்ல அப்புறம் அப்படியே 2-3 ஃபைட்டை காட்டுறாங்க. அப்புறம் தான் நம்ம தலைவி சாடி சிங்கோட என்ட்ரி. ஆனா கடைசி வரைக்கும் முகத்தை காட்டவே இல்லை மக்களே. தலைவியை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில வைக்க கூட வாய்ப்பு தரல. ஆனா இந்த ட்ரெய்லர்ல அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. என்னென்ன பவர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைண்ட் ஹாப்பிங், அதாவது மத்தவங்களுக்குள்ள ஊடுருவி போய் அவங்க மூலமா ஸ்பைடர்மேன் கிட்ட பேசுறது, ஸ்பைடர்மேனுக்கு எதிரா அவங்கள திருப்புறது. அப்படிதான் ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் ஸ்பைடர்மேன் கிட்ட பேசிட்டே போவாங்க. ரெண்டாவது ஸ்ப்ரீசிங் எபிலிட்டி, அதாவது மக்களை ப்ரீஸ் பண்ணி அசைய விடாம பண்ணிடுவாங்க. மூணாவது டார்கெட்டிங் எனர்ஜி வேவ். இது என்னன்னா, சாடி சிங்க் ரிலீஸ் பண்ற எனர்ஜி சரௌண்டிங்க பாதிக்காம யார டார்கெட் பண்றாங்களோ அவங்கள மட்டுமே அட்டாக் பண்ணும். இதனால மார்வல் மாமாக்கு ஆர்ட் ஒர்க் செலவு மிச்சம். ஆனா ஒண்ணு மக்களே, இத்தனைக்கு பிறகும் கூட அது ஜீன் கிரே கேரக்டர் தான் அப்படின்னு இன்னும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்கான் நம்ம மார்வல் மாமா. டேய் மார்வல், உனக்கு மட்டும் தான்டா அது தெரியல, ஆனா மக்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஏன்டா லைட் சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க. அடுத்த ஷாட்ல பீட்டர் நெட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அங்க நெட் ஸ்பைடர்மேனோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை செவுத்துல ஒட்டி வச்சிருக்காரு. ஸ்பைடி எங்க போறாரு, என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வால்ல ஒட்டி வச்சிருக்கான் நெட். இதை ஏன்டா அவன் ஒட்டி வச்சிருக்கான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல நெட்டோட மைண்ட்ல இருந்து பீட்டர் மட்டும் தான் அழிஞ்சிருக்காரே தவிர ஸ்பைடர்மேனோட மெமரிஸ் அவருக்கு அங்கங்க இருக்கு. சப்கான்சியஸாவே ஸ்பைடர்மேனுக்கும் எனக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நெட்டுக்கு தோணும். அதனால தான் ஸ்பைடர்மேனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நெட் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இருப்பாரு. அதனால தான் ஸ்பைடர்மேனோட எல்லா டீடைலும் நெட் அவனோட வால்ல ஒட்டி வச்சிருப்பாரு. அதே சப்கான்சியஸ் ஃபீல் தான் எம்ஜேவுக்கு இருக்கும். இதை எங்க கன்வே பண்ணிருப்பாங்க ட்ரெய்லர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜே கிட்ட போய் ஸ்பைடர்மேன் என்ன நம்பு, நீ ஆபத்துல இருக்க, நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. என்ன ஒரு ஹிடன் டீடைல். அப்படியே பின்னாடி போனோம்னா அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லயே எம்ஜேவோட நியூ பாய் ஃப்ரெண்ட் எம்ஜே கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பீட்டரோட சேர்ந்து நம்ம மனசு நொறுங்குற மூமெண்ட் மக்களே அதெல்லாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வருது. அதுல பெஸ்ட் நம்ம ஹல்க அகைன் சாவேஜ் ஹல்கா காட்டியிருக்காங்க. அந்த ஃபேமஸான ஹல்க் தண்டர் கிளாப்பும் வருது மக்களே. அப்படியே பயங்கரமான ஃபைட்லாம் காட்டிட்டு போலீஸ்கார் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அப் பண்ணுங்க போலீஸ்கார் அப்படின்னு ஃபைடி கொஞ்சம் காமிக்கலா சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ட்ரெய்லர் முடியுது மக்களே. இதுல எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஹல்க் கிரீன் கலர்ல இருந்து கிரே கலருக்கு மாறுவாரு அப்படின்னு சொன்னாங்க. வேற யாரும் இல்ல, நாமளே தான் சொல்லியிருந்தோம். அப்படி ஒண்ணுமே இந்த ட்ரெய்லர்ல வரல. ஆனா மார்வல் மாமாவை பத்தி நமக்கு தெரியாதா? ட்ரெய்லர்ல ஒன்னு காட்டுவான், படத்துல ஒன்னு காட்டுவான். சோ ட்ரெய்லர்ல கிரீனை காட்டிட்டு படத்துல கிரே கலர் காட்ட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல எலினா அப்படிங்கிற பிளாக் விடோ, டேர் டெவில் இவங்க 2 பேருமே இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ படம் பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறது. காத்திருந்து பார்ப்போம். எப்படி சஸ்பென்ஸை உடைச்சு விட்டானா? இதுக்கு மேல இந்த ட்ரெய்லர்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, லீக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. லீக் பண்றதா இருந்தா படத்தை தியேட்டர்ல மட்டும் தான் லீக் பண்ண முடியும். சோ படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க மக்களே. அண்ட் இந்த மாதிரி ரிலீஸ் ஆன ட்ரெய்லரையே பார்த்துட்டு அது அப்படியே உங்ககிட்ட பேசுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும். அண்ட் மார்வல் மாமாவோட அப்டேட்டும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வைட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.